ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலே எப்படி மில்க் ஷேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா மில்க் மிக்ஸ் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ரூபா தான். பார்த்தீங்கன்னா பிஸ்தாவோட ஃப்ளேவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 6 லிட்டருக்கு பால் எடுத்துக்கிறேங்க. நல்லா வந்து சூடாக காய்ச்சிருங்க. தண்ணியே ஊற்றாமல் நல்லா சூடாக காய்ச்சிருங்க. நல்லா வந்து பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி நல்லா சூடாக காய்ச்சிருங்க. இப்போ வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து பாதாம் வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 7-8 பாதாம் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து சப்ஸா விதையை வந்து நான் ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு ஊற வச்சாவே நிறையவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் கட்டி கடையிலலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வாட்டருக்குள்ளேயே அப்படியே வந்து ஐஸ் கட்டியாக வந்துருச்சு. நம்ம வந்து ஐஸ் கட்டி வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலை வடிகட்டியாச்சு. இது கூட வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் மிக்ஸ் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப அதிகமாகவே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும், ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நம்ம ஊற்றும் பொழுது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். என் பிள்ளைகளுக்கு மட்டும் நான் மில்க் ஷேக் செய்கிறது தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் எப்படி குடிப்பீங்களோ அதே மாதிரி பாருங்கள், அவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு. மில்க் மிக்ஸ் நீங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு எப்போ கேட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோ திக்காக சூப்பராக நல்லா வந்து கடையில் வந்து கொடுக்குற மாதிரியே வந்து கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு. இது கூட வந்து நான் சப்ஸா விதையை ஊற வச்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு கொஞ்சமாக சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எதுவும் சேர்க்காம கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். அப்படியே கூட நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து நீளமாக வந்து நறுக்கி போட்டுக்கலாங்க. நீங்கள் இதுக்குள்ள வந்து பிஸ்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வந்து கடையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட் இருக்கும். நீங்கள் அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2-3 வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் நறுக்கி வந்து சேர்த்துக்கலாம். மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.